Don't judge a book by its cover, bro. Okay, sir. Your pen, sir. Thank you. Salute! ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருக்க வேண்டியது, பட் இன்றைக்கி தான் போடுறேன். ஸோ நம்ம ஃபேமிலி வந்து ஒரு 20,000 பேருக்கு மேலே வந்துட்டோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான், சரிங்களா? இதில் எனக்கு ஒரு பர்சனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அதாவது ஒரு 20,000 பேர் ரீச் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு யோசிச்சப்போ தான் இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி ஒரு ஐடியா. வாரத்தில் 2 நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கு ஒரு வீடியோ வரும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 டேக்கு ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? வாரத்தில் 2 வீடியோ கன்ஃபார்ம். குரூப் 2 டேக்கு ஒரு வீடியோ வரும், குரூப் 1க்கு 2 வீடியோ வரும். ஓகேங்களா? அதான் என்னோட மினிமம் டார்கெட். ஓகேங்களா? மேக்ஸிமம் இல்லை பண்ண முடிச்சுன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் பண்ணுவேன். மினிமம் 2 வீடியோஸ் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்று நம்ம ராஜலக்ஷி சேனலில் வரும், இல்லைனாக்கா நம்ம ராஜலக்ஷி டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும், அதில் வரும். ஓகேங்களா? எதாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். இதில் பார்ட் 1, இதில் அதில் பார்ட் 2, இல்லை அதில் பார்ட் 1 இதில் பார்ட் 2, இல்லைனாக்கா இதிலே பார்ட் 1 பார்ட் 2 வரும். ஸோ அது வந்து நம்ம ஃபேமிலியை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ குரூப் 1 மெயின்ஸுக்கு நம்ம அதை பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டாப்பிக்காக பண்ணுவோம். சிறுதுளி பெருவெள்ளம். அதோட லைஃப்பில் என்றைக்குமே சொல்லுவாங்க, உள்ளுவதெல்லாம் உயிருள்ளல். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச வாசகம் எனக்கு. அதேமாரி ஏன் சொல்லுவாங்கனாக்கா, நீ எவ்வளோ பெருசான ஆசைப்படு, அது எவ்வளோ ஃப்ளாப் ஆனாலும் கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது அட்டராக ஊற்றிக்கிட்டே கூட நீ கவலைப்படாது அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே லாஜிக் தான். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த வீடியோஸ் வந்து வியூஸ் அதிகமாக வரல, ஒரு கண்டென்ட் நல்லா இருக்காதோ, குவாலிட்டி நல்லா இருக்காது நினைப்பாங்க. ஸோ வியூஸ் வச்சு எதையுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. எங்களுக்கு கண்டென்ட் வச்சு தான் நம்ம என்றைக்குமே டிசைட். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிது, அவ்வளோதான். பிடிக்கல அது பிடிக்கல, அப்போ தான் நீங்கள் கண்டென்ட்டை பற்றியே பேசணும். இது வந்து நான் எப்போதுமே எந்த ஒரு சின்ன சேனல் அப்படி தான் நான் பார்ப்பேன், பெரிய சேனலாக இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பேன். பெரிய சேனலாக இருக்கும், பட் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். சும்மா ஒரு தம்ப்நெயில் வச்சு நம்மளை கேட்சியை போட்டு ஏமாத்துறது எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்காது. அதனால் என்ன இருக்கோ அதுதான் தம்ப்நெயிலில் இருக்கணும், அதுமாரி யோசிப்பேன். ஓகேங்களா? ஸோ என்னோட லாஜிக் என்னன்னாக்கா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள். எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா அந்த ஊரில் நம்ம சொந்தக்காரன் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிதம்பரம் கிராஸ் பண்ணால் அங்கே நம்மளுக்கு ஒரு 10 பேராச்சும் ஒரு ஃபேமிலின்னு இருக்கணும். இப்போ ஒரு கல்லூர் தாண்டி சென்னைக்கு போனால் அங்கே ஒரு 30 பேராச்சும் இருக்கணும். இப்போ நான் ஒரு மதுரைக்கு போனால் அங்கே எனக்கு ஒரு 30 பேராச்சும் இருக்கணும். ஐ மீன் எல்லா ஊர்லேயும் நம்மளுக்கு 10-15 பேராச்சும் தெரியணும். நீங்கள் தானே அது வாங்க வீட்டுக்கு கூட நம்ம சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி, அந்தளவுக்கு திக்கான ஃபேமிலி மெம்பர்ஸ் வரணும் ஒரு ஆசை. அது எப்போ பண்ண முடியும்னு ஆசைப்பட்டேனாக்கா, நம்மளால ஒரு சில பேர் எக்ஸாம் பாஸ் ஆனாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணலாம். காசே இன்னைக்கு கூட ஒரு வீடியோ ட்ரை பண்ணேன், அதாவது நம்ம அந்த மெம்பர்ஷிப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் ஆனால் என்கிட்ட காசு இல்லை, ஐ மீன் 29 rupees கூட இல்லாமல் கஷ்டப்படுவாங்களா? அப்போ நான் ஓகே நம்ம மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணிடலாம், வீடியோஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம், நம்ம அதிலே நிற்போம். ஓகேங்களா? அதாவது நம்ம ஸ்டான்ஸோட மாறக்கூடாதுன்றது நான் முடிவுப்பட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோஸுமே ஏன்னா நான் டைமிங் சொல்கிறோம், இந்த டைமில் உங்களுக்கு இந்த வீடியோஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் படிக்கிறோம், மெயின்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. என்னடா நிறைய வீடியோ அப்லோட் ஆகும் சொல்லிட்டு டென்ஷன் ஆக வேணாம். உங்களுக்கு என்ன வீடியோ தேவை அந்த வீடியோ மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஐ மீன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், மெயின்ஸுக்கு வந்து அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுக்கணும். யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நிறைய நீங்கள் அந்த டைட்டில் போட்டு சர்ச் பண்ணால் உங்களுக்கான கண்டென்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதான் முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் எல்லாம் சர்ச் பண்ணிட்டீங்க, நடுவில் வரைச்சு இப்போ ட்ரெய்லர் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரியை க்ளீன் பண்ணால் தான் அடுத்து உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எல்லாமே வரும், இல்லை அன்வான்டாக நிறைய வரும். ஸோ யூடியூப்பை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு படிக்கிறதுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக நிறைய கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணிருக்கிறேன், தளபதி விஜய் இல்லை. அது ஆக்சுவலாக எனக்கு வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மீம் போட்டது அவர் தான். இப்போ எனக்கு அவர் தான் அனுப்பிச்சார். எனக்கு அவர் அந்த வீடியோ பார்த்து எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் இல்லை 20,000 பேருக்கு காசு பண்ணுறோம்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிருப்பேன். ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அன்புக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு 1% பண்ணணும் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.